அனைவருக்கும் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சேலையூர் புனித சூசையப்பர் ஆலயம் புனித சூசையப்பருடைய விழாவை இன்று நாம் கொடியேற்றத்தோடு தொடங்க இருக்கிறோம். மாலை 5:30 மணிக்கு அன்னை அருள் திருமண மண்டபத்திலிருந்து திருக்கொடி பவனி ஆரம்பமாக இருக்கிறது. பவனியாக வந்து புனித சூசையப்பருடைய கொடியை ஏற்றி நவநாள் ஜபத்திலே பங்கெடுத்து பிறகு விழா திருப்பலியிலே நாம் பங்கெடுக்க இருக்கிறோம். இன்றைய நாள் கொடியேற்று விழாவாகவும் நாளைய தினம் நற்கருணை பெருவிழாவாகவும் நாளை மறுதினம் மே தினம் 1 தேதி அன்று புனித சூசையப்பர் அனைத்து தொழிலாளர்களுடைய பாதுகாப்புடைய விழாவை நமது பங்கு விழாவாக மகிழ்ச்சியோடு சிறப்பு செய்ய இருக்கிறோம். இது நன்றியின் விழாவாக இருக்கிறது. இந்த ஜூபிலி ஆண்டிலே பெரும் மகிழ்ச்சியோடு நாம் எடுக்கிற ஒரு நம்பிக்கையின் விழாவாகவும் அன்பின் விழாவாகவும் அமைந்திருக்கிறது. கொடியேற்ற விழாவிலே அருட்தந்தை பாக்கிய ரெஜிஸ் வருகை தந்து கொடியேற்றி திருப்பலியை நிறைவேற்றி சிறப்பு செய்வார்கள். அதைத் தொடர்ந்து நமது மறைவட்ட குருக்கள் தாம்பரம் மறைவட்ட குருக்கள் நற்கருணை விழாவை சிறப்பு செய்ய நாளை தினம் வர இருக்கிறார்கள். மே 1 தேதி அன்று காலையிலே 7 மணிக்கு பிள்ளைகளுக்கு புதுநன்மை அருட்சாதனம் வழங்கப்படும். அதைத் தொடர்ந்து மாலையிலே திருத்தேர் விழாவை நாம் எடுக்க இருக்கிறோம். மாலை 6 மணிக்கு திருஜெபமாலை தொடங்கி பிறகு திருவிழா திருப்பலியும் திருப்பலியுடைய இறுதியிலே திருத்தேர் பவனியும் இறுதியில் அன்பு உணவும் வழங்கப்பட இருக்கிறது. இந்த ஜூபிலி ஆண்டில் நாம் எடுக்கிற ஒரு சிறப்பான ஒரு விழாவாக இந்த விழா அமைய உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த விழாவிற்கு அழைக்கின்றேன். கடந்த நாட்களிலே புனித சூசையப்பர் நமக்கு பல்வேறு நலன்களை தந்திருக்கிறார். அவருடைய பாதுகாப்பில் நாம் வாழ்ந்திருக்கிறோம். ஆக இந்த ஆண்டு இந்த ஜூபிலி ஆண்டினுடைய மகிழ்வை நாம் ஏற்று நம்பிக்கையின் அன்பின் விழாவாக ஒற்றுமையோடு நாம் இதை சிறப்பு செய்ய உங்களை அன்போடு அழைக்கின்றேன். உழைக்கின்ற மக்கள் அனைவருக்கும் பாதுகாவலராக இருக்கிற புனித சூசையப்பர் அனைத்து மக்களையும் உழைக்கின்ற ஒவ்வொருவரையும் விவசாயிகள் இன்னுமாக பல்வேறு தொழிற்சாலைகளில் பணி செய்வோர் பல்வேறு அலுவலகங்களிலே பணி செய்கின்ற ஒவ்வொருவரையும் சூசையப்பருடைய பரிந்துரை ஏற்று நாம் அனைவருமே இந்த விழாவில் மகிழ்ச்சியோடு பங்கு பெற அன்போடு அழைக்கின்றேன். அனைவரும் இந்த விழாவிலே பங்கெடுத்து இறை ஆசிரியை பெறுவோம். புனித சூசையப்பருடைய அருள்வரங்களை நாம் பெற்றுச் செல்வோம்.